The dolphins which disappeared suddenly. Ding ding. இந்த ஷோக்கு என்ன இவ்ளோ கூட்டம்? நீ ஒன்னும் கவலைப்படாத யூமிகோ, நான் கியோவை அனுப்பி சீட்டு பிடிக்க சொல்றேன். என்ன ஷிஷிமாரு, எனக்கும் யூமிகாவுக்கும் போய் இடம் பிடி சீக்கிரம். கண்டிப்பா நான் பிடிச்சு தரேன். கபடி 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 கபடி. ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கியோ எங்க போற நீ? எல்லாருக்கும் நான் தான் சீட்டு பிடிக்கணும் போல இருக்கு. இந்த கியோ எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. என்னது, உனக்கு ஃபிஷ் வேணுமா? உனக்கு ஃபிஷ் கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. போ இங்க இருந்து, முதல்ல சீக்கிரம் போ. வந்துட்டாரு ஃபிஷ் கேட்டு. இதெல்லாம் டால்பினுக்கு. மயிலேனா இறக்கப்படாது, நம்மளே தான் புடுங்கணும். நான் பாத்துக்கிறேன். இந்த ஷோ ரொம்ப நல்லா இருக்குல்ல யூமிகோ? ஆமா, நிஜமா. நீ பாத்தியா? கியோ என்ன அங்க இருக்கா? இதுக்கு எப்ப பார்த்தாலும் என் மானத்தை வாங்குறதே வேலையா போச்சு. அறிவே அறிவுதான். அந்த பூனை எல்லாமே நீ சாப்பிடுது. கூடாது. விடாதீங்க அந்த பூனைய. படிங்க. சின்ன மீனை சாப்பிட்டதுக்கு பெரிய மீன் தோர்த்தது. ஐயோ ஆண்டவா, என்ன காப்பாத்து. என்ன சொன்னா கதவு திறக்கும்? எங்க தப்பிக்க ஐயோ, இந்த பார்க்கற? பெரிய மீன்களுக்கெல்லாம் நான் இறை ஆயிடுவேன் போல இருக்கே. கதவு வேற திறக்க மாட்டேங்குதே. எங்க என் டால்பின்? இங்க இருந்து பார்த்தா ஒண்ணு கூட காணமே. எல்லாம் எங்க போச்சு? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். டிங் டிங் டிங். என்னாச்சு? ஒரு டால்பினை கூட காணோம். இது கியோட வேலையா தான் இருக்கும். அந்த டால்பின்களை எங்கேயுமே காணுமே. இந்த கியோ மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. அங்க பார், அங்க கேட் திறந்திருக்கு. டிங் 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 டிங். டிங் 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 டிங். அந்த கேட் எப்பவும் பூட்டி இருக்கும், ஆனா யாரோ திறந்திருக்காங்க. அதனால தான் டால்பின் காணாம போயிருக்கு. இத திறந்தது கண்டிப்பா கியோவா தான் இருக்கணும். நீ ஒண்ணு பண்ணு ஆட்டோரி, நேரா போய் மேனேஜரை பாரு. அப்படி இல்லைன்னா ஷோ நடக்கிறதுக்கு ஏதாவது பண்ண, புரியுதா? டிங் டிங். சரி, நான் அதை பண்றேன். ஆனா நீ சீக்கிரமா போய் டால்பினை கொண்டு வா. அதுக்கப்புறம் கெனிச்சி யூமிகோ பக்கத்துல உட்காந்து ஷோவை பாரு. ஓகே? டால்பின் ரொம்ப நல்ல மீனுன்னு சொன்னாங்களே. ஆனா ரொம்ப கெட்ட மீன். இப்ப நான் ஷோக்கு ரெடியா இருக்கேன். டால்பின்ஸ் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? வெளியே வாங்க. டிங் டிங் டிங். அட, இந்த டால்பின் பார்க்க சின்னதா இருக்குல்ல? இப்போ பேசுறத நிறுத்திட்டு ஷோ என்ஜாய் பண்ண கெனிச்சி. வாவ், இந்த டால்பின் எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் நிஞ்சா பண்ணுது. டெக்னிக்கால விளையாட்டுக்குள்ள போறேன். டிங் டிங். என்ன கொஞ்சம் வேகமா, என்ன கொஞ்சம் வேகமா. ஐயோ, இல்லனா அதுங்க என்ன கடிச்சு சாப்பிட்ற போல இருக்கே. சீக்கிரமா போங்க. ஐயோ, நீ யோசிக்கிறது வேஸ்ட். அதுங்க மீனை சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். அனுபவி. இப்ப பெல்ட் அடிக்க போது பாருங்க. நிஞ்சா டெக்னிக் மூலமா 3 தடவை பல்டி அடி. டிங் 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 டிங். நிஞ்சா டெக்னிக் மூலமா பால் விளையாடு. டிங் 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 டிங். டிங் டிங். மறுபடியும் 3 தடவை பல்டி அடிக்க போறேன். டிங் 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 டிங். இந்த கெமுமாக்கி எப்பதான் டால்பின்களை எடுத்துக்கிட்டு வர போறானோ அது வரைக்கும் நான் தான் இங்க சமாளிச்சாகணும் போல இருக்கே. ஐயோ, சீக்கிரமா உள்ள வா, சீக்கிரம். நீங்க சொன்னாலும் சொல்லி சீக்கிரமா தான் பஸ்ல வருவேன். நல்ல வேளை, டால்பின்ஸ் எல்லாம் திரும்பி வந்துடுச்சு. இப்ப நான் நிம்மதியா உட்கார்ந்து ஷோவை என்ஜாய் பண்ண போறேன். டிங் டிங் டிங்.
கொஞ்சம் விட்டுருந்தா என் மானம் இன்னைக்கு கப்பல் ஏறி இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் பாஸ். அந்த குட்டி டால்பின் இவ்வளவு நேரம் எவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இப்ப அது எங்க போச்சு தெரியலையே. கெனிச்சி அந்த டால்பின்க்கு டயர்டா இருந்திருக்கும். ஹட்டோரி, அந்த சின்ன டால்பின் எங்க போயிருக்கோ உனக்கு ஏதாவது தெரியுமா? அது எங்க போச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போலியே. ஒருவேளை அதுக்கு டயர்ட் ஆயிட்டு உள்ளே தூங்கி இருக்கும். என்னது தூங்கி இருக்குமா? சொல்ல முடியாது. நம்மள மாதிரி அதுவும் இங்க உட்கார்ந்துகிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஷோ பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் என்னமோ. ஷோ பாத்துக்கிட்டு இருக்குமா? அங்க பாரு, எவ்வளவு சந்தோஷமா துள்ளிட்டு நான் பயங்கரமா டயர்ட் ஆயிட்டேன். நல்ல வேளை அந்த டால்பின்ஸ் எல்லாம் சரியான நேரத்துக்கு திரும்பி வந்துடுச்சு. டிங் 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 டிங். ட்ரீம் ட்ரீம் நெவர் கம் அகைன். டிங் டிங். இதுதான் செவுத்து மேல ஏறுற நிஞ்சா டெக்னிக். செவுத்து மேல ஏறும்போது நம்மளுடைய வலது காலை முதல்ல வச்சு மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் வலது காலை எடுத்து வைக்கணும். ஹட்டோரி, கீழே உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ற? டிங் டிங். வந்துட்டியா கெனிச்சி? இந்த பழைய புக் படிக்கிற பழக்கத்தை எப்பதான் விட போறியோ? ஈகா வேர்ல்டோட ஸ்பெஷல் நிஞ்சா டெக்னிக்ஸா? இந்த காலத்துல இதெல்லாம் எதுக்கு ஹட்டோரி? அத கம்ப்யூட்டர்ஸ் இருக்கே. சிங்கிள் செகண்ட்ல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். சரி வாங்க, ஈகா நிஞ்சா டெக்னிக்கை பத்தி இப்ப பாப்போம். செவத்து மேல நடக்கிற நிஞ்சா டெக்னிக். இந்த டெக்னிக்கை பண்ணும்போது மனசும் உடம்பும் ரொம்ப லேசா இருக்கணும். அப்பதான் இதை நம்மளால ஈஸியா பண்ண முடியும். இப்ப தெரியுதா உன்னோட நிஞ்சா டெக்னிக்ஸ் எல்லாம் வேஸ்ட். ஆக்சுவலா இதுக்கு என்ன தேவைன்னா நான் போட்டுட்டு இருக்கிற மேக்னெட்டிக் ஷூஸ் தான். டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டா. ஆனா நான் எந்த இயந்திரத்தோட உதவியும் இல்லாம போகணும் தான் ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட். இத்தனோட சாதத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? உங்களுக்கு அவ்வளவு சாப்பாடு தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. ஹட்டோரி இன்னும் பழைய ஞாபகத்திலே இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த காலத்துல நிறைய சாப்பிட்டா போலீஸ் பிடிக்கும்ன்றது அவனுக்கு தெரியல. நம்ம முன்னோர்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணிருக்காங்க. நாம அந்த தப்பை செய்யக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்தா குறைஞ்சா போயிடும். ஓ வாவ், சாக்லேட் ரோல். வாவ், சூப்பரா. இது உனக்கு கொஞ்சம் ஓரல்ல சிச்சி மாடு. சரி, இப்போ நான் எனக்கு கேக் எடுத்துறேன். கொடுத்து வச்சவனுங்க. அம்மா ரொம்ப பசிக்குது, இப்ப சீக்கிரம். ரெடி ஆயிடும்பா. சரி, வாங்க போலாம். சிஷிமாரு, நீ திருந்தவே மாட்டியா குண்டூஸ்? சாப்பிட்டும் விடு ஹட்டோரி. இல்லம்மா, இது ரொம்ப கெட்ட பழக்கம், அதனாலதான். சரி சிஷிமாரு, அம்மாக்கு தேங்க்ஸ் ஆவது சொல்லு. ஓ தேங்க் யூ மா. நான் உங்களுக்காக குக்கீஸ் பண்ணிருக்கேன். எல்லாரும் பெட்ரூம்க்கு போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஜாலி. அந்த நாட்கள் எங்க போச்சு? இந்த ஷூ நல்லா இருக்கு. விளையாட்டெல்லாம் போதும். ஒழுங்கு மரியாதை 2 பேரும் செவரேற நிஞ்சா டெக்னிக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நாங்க கத்துக்கிட்டோம். ஓ இரு பண்ணி காட்டுறோம். கபடி கபடி கபடி. நான் உங்கள மாதிரி மாறவே மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. டிங் 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 டிங். என் நிஞ்சா டெக்னிக் தான் கரெக்ட். எல்லாரும் மெஷினுக்கு அடிமையாயிட்டே இருக்காங்க. அவ என்ன பண்றா? ஏய் நில்லு. டிங் டிங். ஏய் யார் நீ? அதுவும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நிஞ்சா சொல்லு. டெக்னிக் மூலமா வானத்துல பறக்கறேன். இங்க உன்னோட நிஞ்சா டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. என்னது? அனுமதி இல்லையா? ஏய் என்ன தப்பிக்க பாக்குறியா? என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நடந்ததுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு, ஒத்துக்கிறேன். நில்லு. டிங் 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 டிங். நிஞ்சா டெக்னிக் செவத புடி. உன்னால தப்பிக்கவே முடியாது. இப்பதான் நான் சொன்னேன், அதுக்குள்ள தப்பிச்சு போயிட்டானா?
இவனை விட்டா இந்த ஒட்டுமொத்த ஏரியாவுக்கு நிஞ்சா டெக்னிக்கை கத்து கொடுத்துருவான். இவனை விடக்கூடாது. நான் யாருன்னு காட்டுறேன். நான் வீட்டுக்கு போயிடுறேன். இல்லனா இந்த ஆள் இன்னைக்கு என்ன விட மாட்டான் போல இருக்கே. நீங்க என்ன சொல்றீங்க? அவன் ஒருவேளை இங்க வந்தான்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், புரியுதா? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்னும் கொஞ்சம் போலீஸை கூட்டிட்டு வரேன். ஐயையே, ஹட்டோரி இப்படி கெட்டவனா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா நானும் உள்ள வரேன். மன்னிக்கணும், உங்களால உள்ள போக முடியாது. நான் ஏன் உள்ள போக கூடாது? மன்னிக்கணும், உங்களால உள்ள போக முடியாது. கதவை திறங்க, நான் உங்க ஹட்டோரி வந்திருக்கேன். திறக்க மாட்டீங்களா? நீ ஏன் அவனை தடுத்து நிறுத்தல? உங்களாலதான் அவன் இன்னைக்கு ஒரு குற்றவாளியா மாறிட்டான், தெரியுமா ஷின்சோ? நான் குற்றவாளி ஆயிட்டேனா? அண்ணா காத்துல பறந்திருப்பாரு, அதெல்லாம் அது குற்றமா? ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி பறக்கறதுல குற்றம் தெரியாதா? டிங் டிங், குற்றமா? வானத்துல பறக்கிறது, ரொம்ப நேரம் தண்ணில விளையாடுறது, அப்புறம் ரொம்ப தூரம் ஓடுறது, அதோட நிறைய படிக்கிறது கூட இந்த காலத்துல குற்றம் தானே, தெரியாதா? அண்ணா ஏன்? ஏன்னா இது நம்ம நியூ பிரைம் மினிஸ்டரோட ஆர்டர்ஸ். அந்த லூசு பிரைம் மினிஸ்டர் பேர் என்ன? அவரோட பேரு கெனிச்சி சன்பா. கெனிச்சி நீயா? என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் எந்த குற்றமும் பண்ணல. ஹட்டோரி என்ன ஆச்சு? நல்ல வேளை அதெல்லாம் கனவு, நினைவில்ல. நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க போல, அதான் இப்படி இருக்க. இங்க பாரு, எஸ்ஏ காம்படிஷன்ல 3rd பிரைஸ் வாங்கி இருக்கேன். எந்த காம்படிஷன்ல உனக்கு 3rd பிரைஸ் கிடைச்சது? ஆமா, ஃபியூச்சர் பத்தி எழுத சொன்னாங்க. எதிர்காலத்தை பத்தியா? ரொம்ப நல்ல விஷயம். ஆனா கெனிச்சி, நீ எதிர்காலத்துல பிரைம் மினிஸ்டர் ஆகணும் தானே அதுல எழுதியிருப்ப, கரெக்டா? ஓ வாவ், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஃபியூச்சர்ல நான் பிரைம் மினிஸ்டர் ஆகி இந்த உலகத்தையே மாத்தி காட்ட போறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? அந்த கனவு மட்டும் நினைவாயிடுச்சுன்னா என் நிலைமை அவ்வளவுதான். Essay competition about mother. Ding ding. எங்க அம்மாவுடைய நேச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க எல்லார்கிட்டயும் பாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு வீட்டு வேலை செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சமையல் கூட ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் விதவிதமான டிஷஸ் சமைச்சிட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. அது கேக்கா இருந்தாலும் சரி, குக்கீஸா இருந்தாலும் சரி, சமைக்கிறதுல அவங்க எக்ஸ்பர்ட். எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ. வெரி குட், ரொம்ப நல்லாவே எழுதியிருக்க நீ. இப்ப உன்னோட டர்ன் கெனிச்சி. எங்க அம்மா ஒரு வளவளன்னு இழுக்காத கெனிச்சி. நேரா மேட்ருக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்க பாரு. இப்ப படி. ஓகே சார். எங்க அம்மா உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. அவங்க ரொம்ப நல்ல சமையல் பண்ணுவாங்க. ஆனா அப்பப்ப ஏதாவது காமெடியும் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவி பார்த்ததுனால சமையல கோட்டு விட்டுட்டாங்க. சுத்தம் பண்றேன்னு எல்லாத்தையும் உடைப்பாங்க. வீட்டை துடைக்கிறேன்னு கீழே விழுவாங்க. துணியை காய போடுறேன்னு கீழே போடுவாங்க. இவ்ளோ பண்ணாலும் எங்க மம்மி ரொம்ப நல்லவங்க. ஐ லவ் யூ மம்மி. கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் அம்மாவை பத்தி நீ சொன்னது ரொம்ப நல்லாவே இருந்தது கெனிச்சி. ஆமா, அடுத்தது யாரு? இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பலாம். நாளைக்கு கெம்முமாக்கி நீ தான் படிக்கிற, புரியுதா? என்னது அடுத்து நானா? பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். நம்ம 2 பேரை விட நல்லா சொல்றவங்க யாராவது இருப்பாங்களா கெனிச்சி? அவன் லட்சணம் என்னன்னு நாளைக்கு தான் தெரிய போகுது யுமிகோ. ஓகே மோமாக்கி, எதுக்கு இன்னைக்கு இவ்ளோ சோகமா இருக்க? இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். நாளைய எஸ்ஏக்கு என்ன யோசிச்சு வச்சிருக்க? சரி, எனக்கு மூடு சரியில்லை, நான் கிளம்புறேன். ஒரு விதமா பேசிட்டு போறான்ல. ஆமா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. தன்னோட அம்மாவை பத்தி எழுதுறது சாதாரண விஷயம் இல்ல. கெமுமாக்கி அவனோட அம்மாவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால தான் அவன் ரொம்ப சோகமா இருக்கான் போல இருக்கு ஹட்டோரி. நான் போய் அவன் எப்படி இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு. பாஸ், நாளைக்கு உங்களுக்கு காம்படிஷன் இருக்கு. அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? தப்பு இல்லையா? ஏய் கியோ, அந்த காம்படிஷனை பத்தி என்கிட்ட பேசாத, புரிஞ்சுதா? சோம்பேறின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாஸ். வாயை மூடு, எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு ஸ்கூல்ல எங்க அம்மாவை பத்தி சொல்லும் போது எனக்கு அழுக வந்துரும்.
அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அதனால நாளைக்கு நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். பாஸ் நீங்க ரொம்ப பாவம். ஓஹோ, இதான் விஷயமா? கெமுமாக்கி அவங்க அம்மாவை ரொம்பவே விரும்புறான். ஆனா அதை வெளியில காட்டிக்க விரும்பல. இந்த விஷயத்துல நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அம்மா, இப்ப எப்படிமா இருக்கீங்க? கெமுமாக்கி அம்மா, எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்கு. ஓகே, நீ போ. நான் ஸ்கூல்ல வந்து உன்னை பாக்குறேன் கெனிச்சி. ஹட்டோரி எந்த பிரச்சனையும் பண்ணிடாதன்னு. நீ கவலைப்படாத. வந்துட்டேன். அட்டோரி நீயா? நான் கெமுமாக்கிய பத்தி உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும் கியோ. நிஜமாவா? அப்படின்னா உள்ள வா. என்னோட பாஸுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அட்டோரி. அப்பனா நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாம். கம் ஆன் ஸ்டார்ட். நிஞ்சா டெக்னிக் எழுந்துரு. டிங் 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 டிங். நிஞ்சா டெக்னிக் சாப்பிடு. நிஞ்சா டெக்னிக் இப்ப சீக்கிரம் கிளம்பு. டிங் 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 டிங். என்னை விடு, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்கேன். நான் போக மாட்டேன், என்னை விடு. ஆல் தி பெஸ்ட் கெமுமாக்கி. உன்னோட எஸ்ஸே கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். தேங்க்யூ யுமிகோ. சரி, இன்னைக்கு நம்ம கெமுமாக்கி எஸ்ஏ சொல்ல போறான். ரெடியா? நீ ஸ்டார்ட் பண்ணலாம் கெமுமாக்கி. நான் எந்த எஸ்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணல. இவங்க கிட்ட நான் எப்படி சொல்றது? ஆல் தி பெஸ்ட் கெமுமாக்கி. கம் ஆன் கெமுமாக்கி, ஸ்டார்ட் பண்ணு. புக்க உன் கையில புடி. டிங் 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 டிங். கொஞ்சம் சத்தமா படி கெமுமாக்கி. நிஞ்சா டெக்னிக் வார்த்தைகள் வரணும். நான் எங்க அம்மாவையும் ஊரையும் விட்டு இங்க வந்து ரொம்ப வருஷமா தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நானா விருப்பப்பட்டு வரல. எங்க அம்மா தான் என்னை அனுப்பி வச்சாங்க. ஏன்னா நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. எங்க அம்மாவுக்கு என் மேல பாசம் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நானும் அவங்க மேல பாசம் அதிகமா வச்சிருக்கேன். வாரத்துக்கு 2 முறை நான் எங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன். அவங்க எங்க இருந்தாலும் என்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. அம்மா, அதே மாதிரி நானும் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் படிச்சு நல்ல பெரிய ஆளா வருவேன். இத கண்டிப்பா செய்வேன். அருமை. உண்மையிலேயே உங்க அம்மா ஒரு பெரிய மகான் தான். இப்படி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நீ படிச்சு பெரிய ஆளாவ. இந்த போட்டியில ஜெயிச்சது கெமுமாக்கி. இன்னைக்கு நீ கொஞ்சம் ஓவர் பண்ணிட்ட ஹட்டோரி. நிஜமா உனக்கு அப்படி தோணுதா? ஆமா, எல்லாம் உன்னாலதானே ஆச்சு. இதுல என்ன இருக்கு? நான் உண்மையை தானே பேசுனேன், அவ்வளவுதான். அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாரு. என்ன இருந்தாலும் தன்னோட சேட்டைங்களை அவ விடவே மாட்டான். கெமுமாக்கி, நான் நிஜமா எதிர்பார்க்கவே அட்டோரி இது உனக்காக தான். அட, என்ன இது? ஓஹோ, எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படின்னா கெமுமாக்கிக்கு நான் உதவி பண்ண விஷயம் தெரிஞ்சு போச்சா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. டிங் 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 டிங்.